தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு வாணி, ப்ளீஸ் நில்லு. நான் சொல்றது கேளு வாணி, ப்ளீஸ். ஆண்டி, இஃப் ஐ எம் நாட் கியூரியஸ், அவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யாருக்காகவோ கண்ணீர் சிந்துறீங்க, யாரையும் நினைச்சு வேதனைப்படுறீங்க. உங்க நெஞ்சத்துல அந்த யாரோ தான் இருக்காங்களே தவிர நான் இல்லைன்னு. வேணு, வாணியை பத்தி எல்லா விவரத்தையும் விசாரிச்சிட்டேன். பெங்களூர்ல ஹோட்டல் சாணிக்கால அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தாரு வாசு. அவர் கோவாக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்காராம். அவருடைய ஆதரவுல தான் வாணி இருக்கா. வாசுக்கும் வாணிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க. Hell with it. சின்னஞ்சிறுசு எழசு அம்மாடி எழசு, சிறுசு சின்னஞ்சிறுசு எழசு அம்மாடி எழசு. கை இருக்கு பறிக்க காத்திருக்கு. அம்மம்மா நாணம் உன்னை விடுமோ? தை மாசம் மஞ்சள் பூவாசம் ஏமா மயக்கமா பாலாகி மேலாக்கு போட்டாச்சு வா, அச்சாரம் கேட்டாச்சு வா.
வாணி, வாணி, வாணி உன்கிட்ட சொல்லாம இந்த ஊரை விட்டு போனதுக்காக இப்ப நான் மன்னிப்பு கேட்க வரல. ஏண்டா உனக்கு நான் துரோகம் பண்ணல, ஏமாத்தவும் நினைக்கல. உன்னை வீட்டுல விட்டு போன அதே ராத்திரி எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு எனக்கு டெல்லியில இருந்து தந்தி வந்தது. அந்த கம்பீரமான உருவம், என் மேல பாசத்தையே பொழிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தெய்வம் என்னை விட்டு போயிட்டாருங்கிற சோக செய்தி என்னால் நம்பவே முடியல. வாணி உன்கிட்ட சொல்லிக்க கூட நேரம் இல்லாம நான் டெல்லிக்கு பிறந்தேன் என் குடும்பத்தை பார்க்க. வாணி எங்க அப்பா இறக்கல, அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் மட்டும் இல்ல வாணி, என் தங்க புருஷ, அவளுடைய 2 பச்சிளம் குழந்தைகள், அதாவது என் குடும்பத்தில் என் தாயை தவிர மத்த எல்லாரையும் பணத்துக்காக 2 கொள்ளக்காரங்க கொலை செஞ்சிட்டாங்க. நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ 5 பிணங்களை, நான் உயிருக்குறா நேசிச்ச 5 ஜீவன்களை தரையில படுக்க வச்சிருந்தாங்க. என் தாய் அழக்கூட சக்தி இல்லாம பிரம பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. அந்த ஒரு காலம் என் நிலைமை எப்படி இருந்திருக்கும், என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் நல்லா யோசனை பண்ணிப்பார் வாணி. அடுத்த நாள் எனக்கு இன்னொரு அதிர்ச்சி. என் தாய் வேதனை தாங்காம தூக்கு போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்ன பெத்தெடுத்த அந்த தெய்வம் தூக்குல தொங்குறதை என் கண்ணால பார்த்த வாணி, கண்ணால பார்த்து. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் கண் விழிச்சு பாக்குறப்போ ஒரு மனநோய் ஆஸ்பத்திரியில இருந்தேன். எனக்கு புத்தி பேதலிச்சு போச்சுன்னு சொன்னாங்க. 9 மாசம் பல பெரிய டாக்டர்கள் போராடி என்ன பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. வாடி, எனக்கு புத்தி தெளிஞ்சதும் ஒரே நாள் அனாதை ஆயிட்டு எனக்கு ஆதரவு தர யார் இருக்காங்கன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். சத்தியமா சொல்ற வாடி, ஓ முகம்தான் என் கண் முன்னால தெரிஞ்சது. அதுதான் நான் மேல வச்சிட்டு இருக்கிற தெய்வீகமான அன்பு. அது உன்னால புரிஞ்சுக்க முடியலனா அது என்னுடைய துர்பாக்கியம் தானே தவிர வேற ஒண்ணு இல்லை. சால் ரைட், தவற. ஆனா ஒண்ணு சொல்ற வாடி, நான் உயிரோடு இருந்து 50 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன சந்திக்கிற சந்தர்ப்பம் ஏற்பட்டா சத்தியமா சொல்றேன், உன் நினைப்போட பிரம்மச்சாரியா தான் வந்துட்டு இருப்பேன். வரேன். மறுபடியும் என்னை விட்டு போயிட மாட்டீங்களே? இனிமே நான் எங்க போக முடியுமா? உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்காங்க? வேணும். ஹலோ வேணு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு உங்களுக்கே கிடைச்சிருச்சு. வாணி, நீங்க எப்பவும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன். குட் லக் அண்ட் குட் நைட். வர வேணும். தேங்க்யூ. வேணும், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். வாசு, வாசு, நான் போயிட்டு போறேன். வாசு, கார் நம்பர் MSL 1747 ஒயிட் பெயிண்ட் வெளியே நிக்குது. டிக்கே திறந்து இதெல்லாம் கொண்டு போய் வை. ஹலோ, கெட் மீ அக்கௌண்ட்ஸ். வாசி ஹியர். 313 வெக்கெட் ஆயிடுச்சு. அந்த பில்லை என் அக்கௌண்ட்ல சேர்த்துருங்க. நோ, அந்த பில்லுக்குரிய பணத்தை நான் தான் கட்டணும். தேங்க்ஸ். வாசு அங்கிள், இது வரைக்கும் நாங்க உங்க விருந்தாளியா இருந்தோம். இனிமே மிஸ்டர் வேணுவோட அங்கிள்னு சொல்லக்கூடாதான், அவரோட விருந்தாளியா இருக்க போறோம். ஓகே அங்கிள், மத்தவங்க எப்படியோ தெரியாது, உங்களை பார்க்க நான் அடிக்கடி வருவேன். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ வெரி மச். ஹலோ ஆண்டி. ஹலோ வேணு, இவர் பேர் விமல். ஹலோ யங் சாப், ப்ளீஸ் டு மீட் யூ. So bye.
ஐயா விக்டர். அதாங்க என் பேரு. ஆனா நான் ஒரு தப்பு செய்யலீங்க. தப்பா? ஆமாங்க, கேரேஜ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்து என்ன உங்க டிரைவர் சிமெண்ட் மூட்டை மாதிரி தூக்கி கொண்டு போட்டாருங்க. நான் தாயா கூட்டிட்டு வர சொன்னேன். கூட்டிட்டு வந்தா பரவாயில்லையே, சுமந்துகிட்டு எல்லாம் வந்தாருங்க. ஐயா, எங்க மகனை பத்தி விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமாமே? இப்ப அவன் எங்க இருக்கான்? சத்தியமா சொல்றேங்க, உங்க மகனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. விக்டர், நீ பொய் சொல்ற. இல்லைங்க, இப்ப அந்த பழக்கத்தை விட்டுட்டேங்க. இப்ப நிஜம்தான் சொல்றேன். உங்க பையன் கோபத்தால விட்டு விட்டு போற விஷயம் எனக்கு தெரியாதுங்க. உத்தியோகத்துக்காக அவன் கஷ்டப்பட்டதும் எனக்கு தெரியாதுங்க. என்னங்க, பெட்ரோல் பங்க்லயோ இல்ல செருப்பு கடையிலயோ அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தது நான் இல்லைங்க. இப்படி சொன்னா எப்படியா? என் மகனை நான் உடனே பார்த்தாகணும். அவனை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. வரலட்சுமி, கொஞ்சம் சும்மா இரு. விக்டர், அவனை பத்தி உனக்கு வேற என்னெல்லாம் தெரியாதோ அதையும் சொல்லிடு. இப்ப கேட்டீங்களே, இது நியாயமான கேள்வி. உங்க பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறாருங்கிற விஷயமும் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை தேடிட்டு தான் அவர் கோவாவுக்கு போயிருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. கோவாவா? அவன் ஏன் எங்க போனா? அதான் சொன்னீங்களேம்மா, அந்த பொண்ணை தேடிட்டு, புரியல, அந்த பொண்ணை தேடிட்டு இவர் கோவா வரைக்கும் போயிருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு. அப்ப அவன் கோவாவில தங்குற இடமும் உனக்கு தெரியாது? தெரியாதுங்களே விமலப்பா. ஏங்க, அவர் பேலஸ் ஹோட்டல்ல தங்க போறேங்கிற சங்கதி என்கிட்ட சொல்லிட்டா போனாரு. பேலஸ் ஹோட்டல்? சரி, நீ போலாம். சந்தோஷம். என்னங்க, தற்செயலா ஒரு சமயத்துல உங்க பையனை நான் பார்க்க வேண்டி வந்துச்சுன்னா நான் நிச்சயமா சொல்லுவேங்க. உங்க அப்பா அம்மா 2 பேரும் உள்ள பிரிஞ்சு துயரத்துல சோத்தையே மறந்துட்டு டீயும் பிஸ்கோத்துமா தின்னுட்டு இருக்காங்க. சரிதானுங்களா? வண்டி எடுப்பா. ஹலோ விமல், நீ வருவேன்னு நினைச்சேன். வேணும் சார், அப்பா கிட்ட இருந்து தந்தி வந்திருக்கு. இந்த மாசம் 16ஆம் தேதி எனக்கும் வசந்திக்கும் கல்யாணமா. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாராம். வசந்தி வசந்தி, உன் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் பாரு. ஹலோ விமல். வசந்தி, நீ நான் ஆண்டி 3 பேரும் உடனே பெங்களூர் புறப்படணும். பெங்களூருக்கா? எதுக்கு? ஆமா ஆண்டி, டெலிகிராம் அப்பா கொடுத்திருக்காரு. வசந்தியை நான் கல்யாணம் பண்ணிக்க அப்பா சம்மதிச்சிட்டாரு. இந்த மாசம் 16ஆம் தேதி நல்ல நாளா, முகூர்த்தம் கூட நிச்சயம் பண்ணிட்டாராம். வசந்தி, கங்க்ராட்ஸ். பாத்தீங்களா, கல்யாணம் சொன்னதும் வெக்கப்பட ஆரம்பிச்சுட்டா. தட்ஸ் நேச்சுரல். வேணும், 16ஆம் தேதிக்கு இன்னும் 1 வாரம் கூட இல்லையே. நாளைக்கு எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருங்க. ஃப்ளைட்ல எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு வாணி. அப்போ எல்லாரும் உங்க கார்லயே போயிடலாம். நீங்களும் எங்களோட வந்தா நல்லா இருக்கும். எஸ், நானும் வரலாம். பட் வாணி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர 13ஆம் தேதி உனக்கு எனக்கு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நானும் உன்னை கூட்டிட்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். போகலன்னா உங்களை நல்லா இருக்காது. பிக் சொசைட்டி பார்ட்டியை இன்னொரு நாள் வச்சுக்க முடியாதா? நானும் வசந்தி கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அந்த பார்ட்டி. என்ன வாணி, அன்னைக்குதான் உன்னை என் மனைவின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். ஓ வசந்தி, நீ வேணா விமலோட போ. நான் 14ஆம் தேதி வரேன். நோ ஆண்டி, நீங்க இல்லாம நான் போக மாட்டேன். விமல், நீ? ஆண்டி, நான் தனியா போனா வேற ஏதாவது குழப்பம் ஏற்படும். எல்லாருமா சேர்ந்து 14ஆம் தேதியே போகலாம். நான் அப்பாவுக்கு ட்ரங்க் கால் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ வாணி. ஹலோ வாசு, உங்க வேலை நேரத்துல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நானு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. வாசு, இந்த மாசம் 16ஆம் தேதி வசந்திக்கும் விமலுக்கும் பெங்களூர்ல கல்யாணம். ஓ, அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். உங்களை நேர்ல அழைக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். வாசு, நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டதாகவோ உங்களை ஏமாத்திட்டதாகவோ நீங்க நினைச்சா என்ன மன்னிச்சிருங்க. இல்ல வாணி, ஏதோ அர்த்தமில்லாத கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு என்ன நானே ஏமாத்திட்டேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ளீஸ், நீங்க என்ன கூப்பிட்டு என்ன வேறுபடுத்தாதீங்க. தயவு செஞ்சு என்ன நீன்னு கூப்பிடுங்க.
நமக்குள்ள ஏற்பட்ட இந்த பரிச்சயமும் நான் உங்க மேல வச்சிருக்கிற தூய்மையான அன்பும் நீடிக்கணும்னு நான் விரும்புறேன். நான் வரேன். குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் உதடு இருக்க ஓடியதென்ன, புவிதழ் மூடியதென்ன, என் மனம் வாடியதென்ன. ஒரு மாலையிடவும் சேலை தொடவும் வேலை பிறந்தாலும் அந்தி மாலை பொழுதில் லீலை புரியும் ஆசை பிறக்காதோ. குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் உதடு இருக்க ஓடியதென்ன, புவிதழ் மூடியதென்ன, என் மனம் வாடியதென்ன. அதுவரையில் நான் அனலில் மெழுகோ, அலைக்கடலில் தான் அலையும் படகோ. குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் உதடு இரண்டும் வாடியதென்ன, பூவிதழ் தேடியதென்ன, என்னிடம் நாடியதென்ன. ஒரு மாலை இடவும் சேலை கொடவும் வேலை பிறக்காதோ, அந்த வேலை வரையில் காலை உனது உள்ளம் பொறுக்காதோ. காற்று வந்து தொடத்தான் கொடியே இருக்க, கடலில் வந்து விழத்தான் நதியே பிறக்க. இடையில் வந்து தடைகள் சொல்ல எவரும் இல்லையே. பயமறியாத இதயம் ஏது? உனது ராகம் உதயமாகும் இனிய வீணைதான். சுதி விலகாமல் இணையும் நேரம், சுவை குறையாமல் இருக்கும் கீரம். குறிஞ்சி மலரில் வடிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் உதடு இரண்டும் வாடியதென்ன, பூவிதழ் மூடியதென்ன, என்னிடம் நாடியதென்ன. ஒரு மலையிடவும் சேலை தொடவும் வேலை பிறந்தாலும் அந்த வேளை வரையில் காலை உனது உள்ளம் பொறுக்காதோ. வசந்தி, ஹனிமூனுக்கு எங்க போப் போற? நீங்களே சொல்லுங்களேன். சுவிட்சர்லாந்து, ம்ஹும். ஜப்பான், ம்ஹும். காஷ்மீர்? ம்ஹும். ஓகே, அட்லீஸ்ட் ஊட்டி. நோ நோ நோ. நீங்க வேலை பார்க்குற இந்த ஹோட்டல்லயே ஒரு பெரிய ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. நாங்க இங்கே ஹனிமூன் வச்சுக்கிறோம். வெரி குட். ஆனா ஒரு கண்டிஷன். சமய சந்தர்ப்பம் தெரியாம வசந்தி வசந்தின்னு கூப்பிட்டுக்கிட்டு அடிக்கடி ரூம்குள்ள நுழையக்கூடாது. நான் ஃப்ரீயா இருக்கிறப்போ, ஃப்ரீயா இருக்கிறது ரொம்ப ரேரு, உங்களுக்கு ஃபோன் பண்றேன், அப்ப வந்தா போதும். யூ நாட்டி கேர்ள்.
வேணும் சார், ஆண்டி வரல. வேணும் சார், ஆண்டி எங்கே? என்ன கிளம்பிட்டீங்க? ஹலோ, என் நீ எனக்காக சாப்பிடாம வீட்டுல காத்திருப்பா. அவளை சாப்பிட சொல்லி போன் பண்ணிட்டு வரேன். ஓகே? ஹலோ 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 ஆண்டி, சீக்கிரமா வாங்க, நான் ஆபத்துல இருக்கேன். உங்க வேணும் என்ன? உன்னை காப்பாத்திட்ட வசந்தி, பயப்படாத, தைரியமா இரு. இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் வராது.
சார், எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute. ஆண்டி, அழாதம்மா, அழாத. நாளை காலையில பிள்ளைங்க எல்லாரும் பெங்களூர் போக போறோம். அங்க உன் கல்யாணம் அமோகமா நடக்க போகுது. அது வரைக்கும் எங்க நடத்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. விமல் கிட்ட கூட சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு ஆண்டி. சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஆண்டி. Mr. Vasu. He has gone out. Oh, can I have pen and paper? வாசு, நான் ஊருக்கு புறப்படுறதுக்கு முன்னால உங்களை சந்திச்சு நிறைய விஷயம் சொல்லிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா அது முடியாம போயிடுச்சு. அது என்னுடைய துரதிருஷ்டம். நான், வசந்தி, விமல் 3 பேரும் பெங்களூர் போயிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு நீங்க நிச்சயம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். முடிஞ்சா அங்க சந்திப்போம். இன்ஸ்பெக்டர், உங்களுடைய இந்த மங்களகரமான வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட 2 நாள் அவகாசம் கேட்டேன். சட்டத்துக்கு புறம்பா ஆனா துணிச்சலா உங்க உத்தியோகத்துக்கு ஏற்படக்கூடிய அபாயத்தையும் பொருட்படுத்தாம பெரிய மனசு பண்ணி என் வேண்டுகோளுக்கு நீங்க சம்மதிச்சீங்க. உங்களுக்கு இதே பூர்வமான நன்றி. என்ன நீங்க கைது செய்யலாம்.